இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே கட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணாமே செஞ்சிடலாமா? ஆமாங்க. இந்த ஒரு கிட் போதுங்க. பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட செம்மையா செஞ்சு அசத்திடலான்னு பாருங்கள். அவங்களே ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராக நல்லா கழுவி சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க ஒரு மேஜிக். ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து குக்கரில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் எனிதிங் லைக் பன்னீர் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் தாங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். தென் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சமாக சால்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஊறின பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. அரிசியோட குவாலிட்டி. லிட் போட்டு குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடும். மெயின் திங் சீசனிங் ஆயில் தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சோக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டா அடடடா செம்மையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.